மண் பேசும் சரித்திரம். மலை உச்சியில் கடும் தவம் புரிந்த சமணத் துறவிகள். செங்குத்தான மலையில் குடையப்பட்ட குகை கோவில். உலகம் வியக்கும் அழகு ஓவியங்கள். சித்தன்ன வாசலின் சரித்திரச் சுவடுகள். மண் பேசும் சரித்திரம். புதுக்கோட்டை மாவட்டம் பல சரித்திர சிறப்புகள் கொண்ட இந்த மண்ணின் மகுடமாக விளங்குகிறது ஒரு பகுதி. அதுதான் சித்தன்ன வாசல். உலக புகழ்பெற்ற ஓவியங்களாலும் பழங்கால கல்வெட்டுக்கள் மற்றும் சமண வாழ்விடங்களாலும் இந்த பகுதி நிறைக்கப்பட்டிருக்கிறது. சித்த அண்ணல் வாயில் அப்படிங்கிறது தான் இப்போ சித்தன்ன வாசல் என்று அழைக்கப்படுகிறது. சமண முனிவர்கள் வாழ்ந்ததற்கான குறிப்புகளும் அவங்க பயன்படுத்திய படுக்கைகளும் இங்கே இருக்குது. இது எல்லாத்தையும் விட உலக புகழ்பெற்ற ஓவியங்களும் இங்கே இருக்குது. நம்ம இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். சாலையோரத்தில் உருவாக்கப்பட்டிருந்த நுழைவாயிலை கடந்து உள்ளே சென்றோம். நீண்டு செல்லும் பாதையின் வலதுபுறத்தில் தொல்லியல் ஆய்வாளர் மா சந்திரமூர்த்தியோடு பயணித்தோம். இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படும் அந்த பகுதியில் மிகப்பெரிய மலை நின்றிருந்தது. இந்த மலை மீது கிமு 3 மற்றும் 2ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் 7ஆம் பாட்டம் என்ற குகையில் சமணர்கள் வாழ்ந்ததாகவும் அங்கே கர்நாடகாவைச் சேர்ந்த ஒருவரது பெயரில் கல்வெட்டு இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சார், இங்கே 7 அடி பாட்டம்னு சொல்கிறாங்களா, அது இங்கே தான் இருக்கா? நம்ம மேலே குகைக்கு மேலே போகிறோம்ல, அது மேலே இந்த கிழக்கு திசையில் குகைத்தலம் இருக்குது. அங்கே தான் அந்த 7 அடி பாட்டம்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த குகைக்கு போகிறதுக்கு 7 அடி இல்லை பாதை இருந்திருக்கும். பாட்டம்னா பாதையை தானே குறிக்கும். அதனால் 7 அடி பாட்டம்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க. இப்போ இதை கிமு 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க, அது சரிதானா? ஆராய்ச்சியாளர்கள் முதல்ல கிபி 2ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னாங்க. இப்போ கிமு 3ஆம் நூற்றாண்டுன்னு வரையறுத்துருக்காங்க. கிமு 3 அல்லது 2ன்னு சொல்கிறாங்க. சமணர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் இங்கே என்ன இருக்குது? இது சமணர்கள் 2000 வருஷத்துக்கு முந்தையே தங்கியிருந்திருக்காங்க. அவங்க தங்கினப்போ அவங்களுக்குன்னு படுக்கை வெட்டி கொடுத்துருக்காங்க, கல் படுக்கை. அந்த கல் படுக்கையில் படுத்துப்பாங்க. அவங்க இரவு நேரத்தில் தங்கிப்பாங்க, பகலில் வெளில போவாங்க. அந்த படுக்கையே 17 படுக்கை இருக்குது. அந்த சமணர் படுக்கைன்னு அது சொல்லுவாங்க. அதில் தான் பண்டைய தமிழ் கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு தான் கிமு 3ஆம் நூற்றாண்டுன்னு பாதை பிரிந்து சென்றது. மிக ஆபத்தான அந்த சரிவு பகுதி தற்போது கொஞ்சம் பாதுகாப்போடு இருக்கிறது. முந்தைய காலத்தில் இங்கே எப்படி சென்றிருப்பார்கள் என்று நினைக்கும் போதே அச்சம் படர்ந்தது. இந்த சமணர்கள் படுக்கையெல்லாம் இப்போ 2000 வருஷத்துக்கு முந்தி உள்ளது இல்லையா? அப்போல்லாம் இந்த சமணர்கள்லாம் வந்தாங்கன்னா இந்த சாதாரண 7 அடி பாட்டுன்னா இந்த குறுகலான பாதையில் தான் வருவாங்க. இந்த சைடில் ஒரு பெரிய சரிவு, இந்த பக்கம் ஏறவே முடியாது. அதுபோல் மேலே பார்த்தீங்கன்னா 200 அடிக்கு மேலே தான் அந்த இது. இப்போ மலை இப்போ நம்ம வந்தது 200 அடிக்கு மேலே வந்திருக்கோம். இந்த சருகலான பாறையில், இந்த குறுகலான பாதையில் தான் இந்த 7 அடி பாட்டன் இந்த பகுதி அமைஞ்சதுனால
இதுக்கு போய் நம்ம குடைவரைக்கு உள்ளே போகிறோம். சிறிய இரும்பு கதவுகள் போடப்பட்டிருந்த நுழைவாயிலை கடந்து சென்றோம். அங்கே மிகப்பெரிய குன்றை கவிழ்த்து போட்டிருந்தது போன்ற தோற்றத்தில் மிக நீண்ட பாறை தென்பட்டது. மலையின் உச்சிக்கு கொஞ்சம் கீழே இருந்த அந்த பகுதியின் இடைவெளியில் பிரம்மாண்ட குகை தென்பட்டது. இங்குதான் சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முன்பு சமணர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு ஆதாரமாக சமண படுக்கைகள் வெட்டப்பட்டிருந்தன. மொத்தம் 17 படுக்கைகள் காண கிடைத்தன. சமண படுக்கைகளில் சில வீணர்கள் வேறுவிதமான எழுத்துக்களை எழுதியதால் அந்த இடம் தொல்லியல் துறையால் தற்போது அடைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே செதுக்கப்பட்டிருந்த தமிழ் பிராமி கல்வெட்டு கிமு 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக தொல்லியல் ஆய்வாளர்கள் கணிக்கின்றார்கள். சார், ஏழடிப்பாட்டம் குகை இதுதானா? இங்கே உள்ள கல்வெட்டுகள்லாம் என்ன சொல்லுது? இந்த கல்வெட்டு முதல்ல எருமை நாட்டு குமிழ்வூர் பிறந்த காவுடி ஈதனுக்கு சிறுபோசில் இளையர் செய்த அதிட்டானாம்னு படித்தாங்க. இப்போ இந்த இது 1991 இந்த வாசகம் தான் இப்போ இறுதியாக படிக்கப்பட்டது. இந்த இந்த பிராமி கல்வெட்டில் என்ன நமக்கு சொல்லுதுன்னு சொன்னால், எருமை நாட்டை சேர்ந்த காவூதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஈதனுக்கு சிறுபோசில்னு சொன்ன ஒரு ஊரை சார்ந்த இளையர்கள் இந்த படுக்கை வெட்டி கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த செய்தி. இப்போ எருமை நாடுன்னு சொன்னால், இப்போ எருமை நாடுன்னு எதை குறிக்குன்னு சொன்னால், இப்போ இன்றைக்கி உள்ள கன்னட தேசம், இந்த மைசூர் பகுதியை குறிக்குது. இப்போ கன்னட தேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் 2300 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு தொடர்பு இருந்திருக்குது. இந்த செய்தியில் நமக்கு தெரியுது. அப்புறம் குமட்டூர் அல்லது குமிழூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு இந்த சிறுபோசில்னு சொல்லி இந்த கல்வெட்டில் வருது ஊர். அது சிறுவாயிலுங்கிறத சொல்கிறாங்க. சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு பெண் சமண துறவிகள் வாழ்ந்ததாகவும் கருதுகிறார்கள். காவூதின்னு சொல்லக்கூடிய ஒரு வேடு முக்கியமான அந்த கல்வெட்டில் என்னென்னா, காவூதின்னு சொன்னால் முதல்ல சிறந்த வீரர்களுக்கு காபிதின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க தமிழ்நாட்டில். அது 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுது. எட்டி காவிதின்னு ஒரு பட்டம். ஆனால் பிற்காலத்தில் இப்போ இந்த இதை படித்தவங்க அந்த காவிதிங்கிறத குறிக்கல, சமண மதத்தை சேர்ந்த பெண் துறவிகளை அவங்கள தான் அதை குறிக்குது. எனவே இது பெண் துறவிகளும் 2000 ஆண்டுகளுக்கு முந்தி இந்த சித்தன்னவாசலில் இங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ இறுதியாக ஆய்வாளர் சொல்கிறாங்க. இந்த படுக்கைகள் இருக்கும் இடங்களையெல்லாம் பாண்டவர்களோடு தொடர்புபடுத்தி அழைக்கும் வழக்கம் மற்ற எல்லா பகுதிகளைப் போலவே இங்கும் இருக்கிறது. பொதுவாக சமண படுக்கையை பஞ்சபாண்டவர் படுக்கைன்னு சொல்கிறாங்க. சமணருக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? சமணருக்கும் பஞ்சபாண்டவருக்கும் எந்த தொடர்புமே கிடையாதுமா. ஏன்னா அந்த காலத்தில் இப்போ 2000 வருஷத்துக்கு சமணர்கள் இங்கே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பல பேர் படுக்கை அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது சாதாரண மக்களுக்கு தெரியறதில்லை. அது 5 படுக்கையாக ஒரு இடத்துல 5 படுக்கை, இன்னொரு இடத்துல 5 படுக்கை சொன்னால் அப்படி வச்சதுனால அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க,
பஞ்சபாண்டவர்கள் வந்து வனவாசம் வந்தாங்களே, அப்போ வந்து பல மலைகளில் தங்கியிருந்திருப்பாங்க. அதனால் அவங்க தங்கியிருந்த இடம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சமணர்களையும் பஞ்சபாண்டவர்களும் தொடர்பு படுத்தாத, இது பஞ்சபாண்டவர்கள் தான் தங்கியிருந்தாங்கன்னு சொல்லி பஞ்சபாண்டவர் படுக்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே வந்து பஞ்சபாண்டவருக்கும் இந்த சமண படுக்கையும் தொடர்பே கிடையாது. இந்த குகைக்கு மேல் பகுதியான மலை உச்சியை நோக்கி சென்றோம். அங்கே சமணர்கள் பயன்படுத்திய நீர்நிலை இருந்தது. இந்த நிலையில்தான் மலை அடிவாரத்தில் இருக்கும் அந்த உலக அதிசயத்தை நோக்கி சென்றோம். சித்தன்ன வாசல். புகழ்பெற்ற இந்த சமணர் வாழ்விடத்தில் செங்குத்தான மலையை குடைந்து ஒரு குடவரை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்குதான் உலக புகழ்பெற்ற ஓவியங்கள் இருக்கின்றன. சமணர்கள் வாழ்ந்த இந்த சித்தன்ன வாசலில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது உலக புகழ்பெற்ற ஓவியங்கள் உள்ள பகுதியில். இந்த ஓவியங்கள் நாட்டியம் போன்ற பல கலைகளை வெளிப்படுத்துவதாக அமைஞ்சிருக்கு. சமண சிற்பங்களும் வடிக்கப்பட்டிருக்கு. இப்படி ஓவியம், நாட்டியம், சிற்பம் போன்ற 3 கலைகளை உள்ளடக்கிய இடத்தை நோக்கி தான் நம்ம இப்போ பயணிக்க போகிறோம். கிடைக்கின்றன. இந்த குகை கோயில் மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் உருவாக்கப்பட்டதாக நெடுங்காலம் கூறப்பட்டு வந்தது. ஆனால் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கும் கல்வெட்டின் மூலம் மாறுபட்ட பல செய்திகள் கிடைத்திருக்கின்றன. குகை கோவிலின் வலதுபுறத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த கல்வெட்டு கிபி 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கூறுகிறார்கள். இந்த சித்தன்ன வாசல் ஓவியங்களை எந்த காலகட்டத்தில் கண்டுபிடிச்சாங்க? இதோட சிறப்பு என்ன? இந்த சித்தன்ன வாசல் ஓவியங்கள் வந்து 1919-20 யுவோ தூப்ராய் அப்படின்னு சொல்லி ஒரு பிரெஞ்சு பேராசிரியரும் கோபிநாத் ராவ்னு ஒரு ஆராய்ச்சியாளரும் தான் இந்த ஓவியத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஓவியத்தினுடைய முக்கியமான சிறப்பு என்னன்னு சொன்னால், இந்த ஓவியம் வந்து முதல்ல சித்தன்ன வாசல் ஓவியங்கள் பல்லவர் காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. சமீப காலத்தில் வந்து இந்த குடைவரையிலே ஒரு பாடல் கல்வெட்டு ஒன்று கிடச்சிருக்கு. அந்த பாடல் கல்வெட்டில் பார்க்கும்பொழுது அந்த கல்வெட்டு கிபி 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அந்த கல்வெட்டில் ஸ்வஸ்தி ஸ்ரீ திருந்திய பெரும்புகழ் தேவ தரிசனத்து அருந்தவ முனிவனை பொருட்செல்வன் அரண் கிளர் நிலைமை இளம் கௌதமன் எனும் வளம் கெழு திருநகர் மதுரை ஆசிரியன் அவனிபசேகர சீர்கெழு செங்கோல் சிறிவல்லபன் அன்னர்வாயில் அறிவர் கோயில் முன்னால் மண்டகம் கல்லால் இயற்றி கண்டோர் மருளும் சாமரு விழுச்சீர் உள்ளொருபுறம் பால் ஒளி மிகப் போக்கி சீர்மதிரை ஆசிரியன் அண்ணல் அகமண்டகம் புதுக்கி ஆங்கு அறிவர் கோயில் முகமண்ட கல்லெடுத்தான் முன் என்பதாக பொறிக்கப்பட்டிருந்தது. இந்த கல்வெட்டிற்கும் இங்கே வரையப்பட்டிருக்கும் உலக புகழ்பெற்ற ஓவியங்களுக்கும் கூட தொடர்பிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. உள்ளே இருக்கும் கருவறை உள்ளிட்ட குகை கோவில் கிபி 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தைச் சேர்ந்ததாக சொல்லப்பட்டாலும் கிபி 9ஆம் நூற்றாண்டில்தான் புனரமைக்கப்பட்டு
முன் மண்டபமும் ஓவியங்களும் உருவாக்கப்பட்டன என்பதை பல்வேறு ஆய்வுகள் கூறுகின்றன. கிபி 815 முதல் 862 வரை ஆட்சி புரிந்த பாண்டிய மன்னன் அவனிபசேகரன் என்னும் ஸ்ரீமார ஸ்ரீ வல்லபன் காலத்தில் இங்கு குகை கோவிலும் ஓவியங்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. மதுரை ஆசிரியன் இளங்கௌதமன் என்னும் சமண பெரியவரால் இவை உருவாக்கப்பட்டதாக கல்வெட்டு கூறுகிறது. மதுரை சேர்ந்த இளங்கௌதமங்கிற புலவர், அந்த சமண முனிவர், அவர் இளங்கௌதமன் பேர். அவர் இந்த குடைவரை புதுக்கிறார். அவர் காலத்தில் தான் ஓவியம் வரையப்பட்டதுனால இந்த ஓவியம் 9ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டில் உள்ள குடைவரை இருக்குல்ல, அந்த குடைவரையும் கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணிவிட்டு அந்த வெளியிலையும் ஒரு அகமண்டபம், வெளி மண்டபம், அந்த அகமண்டபமும் முகமண்டபத்தையும் புதுக்கியிருக்காருன்னு சொல்லி கல்வெட்டில் வருது. இன்றைக்கி இப்போ பார்த்தா கூட இந்த மண்டபத்தில் ஒரு பக்கத்தில் அந்த இளங்கௌதமனுடைய துறவியுடைய உருவம் இருக்குது. இன்னொரு சைடில் மண்டபத்தில் பார்ஸ்வநாதன் சொல்லி அவருடைய உருவம் இருக்குது. இந்த கோயில் சவுத்தில் 2 லேயர் ஓவியம் இருக்குது, கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது ஏற்கனவே ஒரு ஓவியம் வரைஞ்சதாகவும் அது மேலே ஒரு 200 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பியும் ஓவியம் வரைஞ்சிருக்கிறத அந்த ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது பல்லவர் காலத்திலே ஓவியம் இங்கே வரையப்பட்டிருக்குது. மீண்டும் 9ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் இந்த குடைவரையை திருப்பணி செய்து புதுக்கின போது மீண்டும் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. அதனால் இன்றைக்கி நாம் பார்க்குற ஓவியம் கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. பாண்டியர் கால ஓவியங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. இங்கிருக்கும் ஓவியங்கள் அஜந்தா குகை ஓவியங்கள், உலக புகழ்பெற்ற ஓவியங்கள். கிமு 200 முதல் கிபி 650 வரையிலான பல்வேறு காலகட்டத்தில் வரையப்பட்ட இந்த ஓவியங்கள் இந்தியாவின் மகாராஷ்டிர மாநிலத்தில் அமைந்திருக்கின்றன. இதேபோல் எல்லோரா ஓவியங்களும் மிக புகழ்பெற்றவை. கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கும் 10ஆம் நூற்றாண்டுக்கும் இடையில் இந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருப்பதாக ஆய்வாளர்கள் கணிக்கிறார்கள். இலங்கையில் உள்ள சிகிரியா ஓவியங்கள் அந்நாட்டின் பாரம்பரிய கலை சின்னமாக கருதப்படுகிறது. கிபி 6ஆம் நூற்றாண்டில் இந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. இவற்றின் வரிசையில்தான் நமது சித்தன்னவாசல் ஓவியங்களும் இடம் பெறுகின்றன. சித்தன்னவாசல் ஓவியங்களை வேதியியல் முறையில் பாதுகாத்த வல்லுநர்கள் அஜந்தா, எல்லோரா, சிகிரியா ஆகிய இடங்களில் உள்ள ஓவியங்களை விட நேர்த்தியான தொழில்நுட்பம் கொண்டதாக கூறியிருக்கிறார்கள். அஜந்தா, எல்லோரா போன்ற இடங்களில் பூசப்பட்டுள்ள சுதை கலவையில் மண் அதிகம் கலந்திருப்பதாகவும், ஆனால் சித்தன்னவாசலில் முற்றிலும் சுண்ணம் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். முதல் அடுக்கில் கடின வகை சுண்ணம், அதற்கு மேல் மென்வகை சுண்ணம், அதற்கும் மேலாக வண்ண ஓவியம் என்று இவற்றின் தன்மை கண்டறியப்பட்டிருக்கிறது. இங்கிருக்கும் தாமரை தடாக ஓவியம் மிகவும் புகழ்பெற்றது. அழகான அன்னப்பறவைகள், யானைகள், மலர்பறிக்கும் சமண துறவிகள் என்று அழகுற ஓவியம் வரையப்பட்டிருக்கிறது. மிகவும் புகழ்பெற்ற ஓவியம் அந்த முன் மண்டபத்து விதானத்தில் இருக்கிற தாமரை தடாகம். ஒரு முழு விதானம் முழுக்க தாமரை தடாகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் செந்தாமரையும் வெந்தாமரையும் ரெண்டும் அப்படி விரிஞ்சு எங்கேயும் இருக்குது. எங்கே பார்த்தாலும் பார்க்கறதுக்கு பசுமையாக இருக்குது. அல்லியும் ஆம்பலும் முளைச்சிருக்குது. அந்த தாமரை தடாகத்தில் யானைகள் பூந்து கீழே அது விளையாடுதுங்க. அது அங்கே உள்ள தாமரை தண்டுகள்லாம் முறிக்குது. இந்த எருமைகள் விழுந்து புனலாடுகிறது. இந்த எருமை மாட்டினுடைய இதுவும் தலை வரைக்கும் நல்லா காட்டியிருக்கான் ஓவியம். அப்புறம் அன்னப்பறவைகள்லாம் இந்த தடாகத்தில் நடைப்பயிலுது. அப்புறம் மேலே இருக்க விண்மீனை பார்க்குறதுக்காக தண்ணி உள்ள இருக்க மீன்கள் எட்டி பார்க்குதுங்க. மீன் எட்டி பார்த்தோன்னே அது அன்னங்கள் கப்புன்னு அதை கவுது. இப்படி எங்கேயும் ரொம்ப இயற்கையான முறையில் செய்திருக்காங்க. இது ஓவியனுடைய எண்ணமும் கைப்புனைந்த வண்ணமும் ஒருங்கிணைந்த ஒரு படைப்பு. ஆடல் அணங்குகளின் ஓவியம்
அரசன் அரசி ஓவியம் போன்றவையும் அழிவின் விளிம்பிலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. தென்புறத் தூணில் வடிக்கப்பட்டிருக்கும் இந்த ஓவியத்தை ஸ்ரீ மாரஸ்ரீ வல்லப பாண்டியன் மற்றும் அவனது மனைவி அக்கள நிம்மடியோடு துறவி இளங்கௌதமன் இருக்கும் காட்சியாக தொல்லியல் அறிஞர்கள் கருதுகிறார்கள். மனித உருவங்களை தீட்டுவதிலும் விலங்குகள், பறவைகள், செடிகொடிகள் போன்றவற்றை தீட்டுவதற்கும் பல்வேறு வண்ணப் பின்னணிகளை கையாண்டிருக்கிறார்கள். இப்படி அழகியலையும் கலை நுணுக்கங்களையும் கொண்ட சித்தன்னவாசல் தமிழகத்தின் சரித்திரப் பதிவுகளில் தலையாயது என்பதில் ஐயமில்லை.